ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி என்கிற ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம் வைகாசி ரோகிணி நட்சத்திரம். இவர் ஸ்ரீமத் ராமானுஜருடைய ஆச்சாரியரும் ஆவர். ஸ்ரீ ஆளவந்தார் ராமானுஜருக்காக 5 ஆச்சாரியர் நியமிச்சிருந்தார். அதுல ஒருத்தர் இவர். ராமானுஜர் இவர்கிட்ட 18 தடவை போறார் தன்னை சிஷ்யனா சேர்த்துக்க சொல்லி. 18வது தடவை தான் இவர் ராமானுஜரை தன்னோட சிஷ்யனா சேர்த்துண்டு அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லி தர்றார். அதாவது திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகத்தோட அர்த்த விசேஷங்களை இவர் என்ன பண்றார், அதெல்லாம் கத்துன்ட்டு யார் யாருக்கெல்லாம் மோட்சத்துல ஈடுபாடு இருக்கோ அவளுக்கெல்லாம் அந்த சர்ம ஸ்லோகத்தோட விசேஷ அர்த்தத்தை சொல்லி கொடுத்துடுறார். இதை கேட்டுட்டு திருக்கோஷ்டி நம்பருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா தன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதை இவர் கீப் அப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கேட்கிறார். அவர் சொல்றார், ராமா நான் நரகத்துக்கு போவேன், ஏன்னா ஆச்சாரியனுக்கு கொடுத்த வாக்க நான் மீறிட்டேன் அப்படின்னு. ஆனா பரவாயில்ல, ஏன்னா இவ அத்தனை பேரும் பெருமாளோட திருவடி கிட்ட போவா, அவ எல்லாருமே மோட்சம் அடைய போறாள், அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்றார். அதை கேட்டுட்டு அப்படி நெகிழ்ச்சி அடையிற திருக்கோஷ்டியூர் நம்பி அப்போ எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறார். அதுல இருந்துதான் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமம் கிடைத்தது.